வணக்கம். செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். நாளைக்குள் முடிவெடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றமே உத்தரவிடும் என்று தலைமை நீதிபதி எச்சரிக்கை. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதா? ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியது யார் என்று உச்சநீதிமன்றம் காட்டமான கேள்வி. பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஆளுநர் ரவி மீறியதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். ஆளுநர் உச்சநீதிமன்றத்துடன் விளையாடுகிறாரா என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் கேள்வி. உச்சநீதிமன்ற கண்டனத்தை அடுத்து ஆளுநர் ரவி பதவி விலக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தல். உடனடியாக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவும் கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை நாளை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருச்சியில் தொடங்கும் பிரச்சாரத்தை ஏப்ரல் 17ஆம் தேதி சென்னையில் நிறைவு செய்கிறார். அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கும் அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு. பதினெட்டு தொகுதிகளில் திமுகவையும் 6 தொகுதிகளில் காங்கிரஸையும் எதிர்கொள்கிறது அதிமுக. விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியை எதிர்கொள்கிறது அதிமுக. தமிழ்நாட்டில் 7 வேட்பாளர்களை அறிவித்தது பாஜக. கோவையில் அண்ணாமலை, தென்சென்னையில் தமிழிசை பேட்டி. நீலகிரியில் களம் காண்கிறார் ஒன்றிய இணையமைச்சர் எல். முருகன். நெல்லையில் நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டி. நாளை வெளியாகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார் தகவல். எஸ்பிஐ அளித்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களும் வெளியீடு. பத்திர எண் உள்ளிட்ட விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்தது தேர்தல் ஆணையம். காங்கிரஸ் கட்சியையே அழிக்க பிரதமர் மோடி சதி செய்வதாக சோனியா காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. நாட்டின் ஜனநாயக அமைப்புகள் அனைத்தையும் மோடி அரசு அழிப்பதாகவும் கண்டனம். அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் அமலாக்கத்துறை விசாரணை. 12 அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதால் பரபரப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் வீட்டில் அதிகாலை முதல் அமலாக்கத்துறை சோதனை. நேற்று அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று சோதனை நடப்பதால் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு. சேலத்தில் பிரதமர் மோடி பேசிய பேச்சு நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியது என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியும் பாஜகவும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு. ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றி இதுவரை 6 பேர் மாயம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை பரபரப்பு தகவல். பிரதமர் மோடி அறிவித்த விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் கடன் வழங்குவதாக கூறி பாஜகவினர் நூதன மோசடி. துணிக்கடையில் வைத்து டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் பாஜக நிர்வாகி உமா மகேஸ்வரி மீது நடவடிக்கை. பொன்முடியை அமைச்சராக நியமிக்க கோரும் பரிந்துரையை நிராகரித்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் இன்று இரவிற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றமே கடும் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது.
சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் அவரை அமைச்சராக நியமிக்க ரவி மறுத்துவிட்டார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கு தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதிகள் பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோரடங்கிய அமர்வு முன்பு அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தகுதி நீக்கம் திரும்ப பெறப்பட்டு மீண்டும் MLA ஆன பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருப்பது நீதிமன்ற அவமதிப்பு என்று கூறினார். யாரோ பரிந்துரை செய்த ஒருவருக்கு தாம் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என ஆளுநர் கூறியிருப்பது அரசியல் சாசன விதிகளுக்கு புறம்பானது என்று கூறி ஆளுநரின் பதில் கடிதத்தை அபிஷேக் சிங்வி வாசித்து காட்டினார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தலைமை நீதிபதி, நீதிமன்ற உத்தரவை மீறி பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் எப்படி கூற முடியும் என அட்டார்னி ஜெனரலிடம் கேள்வி எழுப்பினார். அரசியல் சாசன விதிகளை பின்பற்றாமல் ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என நீதிபதிகள் காட்டமாக வினவினர். அரசியல் சாசனத்தை ஆளுநரே பின்பற்றாவிட்டால் மாநில அரசு என்ன செய்யும் என வினவினர். உச்சநீதிமன்ற உத்தரவையே ஆளுநர் மீறுவதாக அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் ஆளுநரின் நடத்தையே சரியில்லை என்றும் சரியான முறையில் அவருக்கு அறிவுரை வழங்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை நிறுத்தி வைத்தால் அதை ஏற்பதை தவிர வேறு கருத்து சொல்ல ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று தலைமை நீதிபதி கூறினார். குற்றவாளி என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் பொன்முடியை கரை படிந்தவர் என்று எப்படி கூற முடியும் என நீதிபதி பர்திவாலா காட்டமாக கேள்வி எழுப்பினார். பொன்முடி விவகாரத்தில் இன்றைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என ஆளுநர் ரவிக்கு கெடு விதித்த நீதிபதிகள் தவறினால் நீதிமன்றமே கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்தனர். வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரியாக குட்டு வைத்துள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் குட்டு ஆளுநர் ரவிக்கு வலிக்காது என்று கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி, அவருக்கு வலித்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்று கிண்டல் செய்துள்ளார். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அதாவது பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் வேண்டுமென்றே அடம்பிடிக்கிறார் என்று எல்லோருக்கும் நன்றாக தெரிகிறது. உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சரியான குட்டு குட்டி இருக்கிறது. எனவே அந்த குட்டு அவருக்கு வலிக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரை இரும்பு தலையர் என்று பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது உண்மையா என்பது இனிமேல் தான் தெரியும். வழி எடுத்தால் நிச்சயமாக நல்ல நிவாரணம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். இல்லை, வரக்கு இப்போ தேர்தல் காலம் முடிஞ்ச பிறகு அங்கே மத்தியில் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது இந்தியா கூட்டணியினுடைய தலைமை அங்கே வருகின்ற பொழுது நிச்சயமாக நாட்டில் நியாயமான நடவடிக்கைகள் தான் நாங்கள் மேற்கொள்வோம். நோக்கபூர்வமாக என்னென்னா, திமுக அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. மோடி அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். அது சட்டப்படி இருக்கா இல்லையா, அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, எதை பற்றியுமே அவர் கவலை கிடையாது. இதோட ரெண்டாவது முறையாக உச்சநீதிமன்றம் இவர் மேலே ஒரு பகிரங்கமான கண்டனத்தை தெரிவிச்சு. உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆகவே ஆளுநர் என்னை கேட்டால் அவர் ஆளுநராக உடனடியாக அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் உடனடியாக செஞ்சு வைக்கணும், தாமதிக்கவே கூடாது. ரெண்டாவது, எப்போ பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரோ உடனடியாக ஒரு மரியாதையாக ஆளுநர் பதவியில் ராஜினாமா பண்ணுறதுங்கிறது தான் உண்மையான மரியாதை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நாளை சிறுகண்ணூரில் தொடங்க உள்ளார். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நாளை முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக திமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் 22ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர் தொகுதிகளில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தொடர்ந்து 23ஆம் தேதி தஞ்சை, நாகை, 25ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, 26ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம் தொகுதிகளில் அவர் ஆதரவு திரட்டுகிறார். 27ஆம் தேதி தென்காசி, விருதுநகர், 29ஆம் தேதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, 30ஆம் தேதி சேலம், கள்ளக்குறிச்சி, 31ஆம் தேதி ஈரோடு, நாமக்கல், கரூர் தொகுதிகளில் ஸ்டாலின் வாக்கு சேகரிக்கிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி வேலூர், அரக்கோணம் தொகுதிகளிலும், 3ஆம் தேதி திருவண்ணாமலை, ஆரணி, 5ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், 6ஆம் தேதி சிதம்பரம், மயிலாடுதுறை, 7ஆம் தேதி புதுச்சேரியில் அவர் பிரச்சாரம் செய்கிறார். 9ஆம் தேதி மதுரை, சிவகங்கையிலும், 10ஆம் தேதி தேனி, திண்டுக்கல், 12ஆம் தேதி திருப்பூர், நீலகிரி, 13ஆம் தேதி கோவை, பொள்ளாச்சியில் ஸ்டாலின் ஆதரவு திரட்டுகிறார்.
15ஆம் தேதி திருவள்ளூர் வடசென்னை, 16ஆம் தேதி காஞ்சிபுரம் திருப்பெரும்புதூர், 17ஆம் தேதி தென்சென்னை மற்றும் மத்திய சென்னையில் அவர் வாக்கு சேகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் போக தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக 18 இடங்களில் நேரடியாக மோதுகின்றன. தமிழ்நாட்டில் ஆளும் திமுக இந்த மக்களவைத் தேர்தலில் 21 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கடந்த தேர்தலில் 20 இடங்களில் களம் இறங்கிய அதிமுக இம்முறை போதிய கூட்டணி கட்சிகள் இல்லாமல் புதுச்சேரி உட்பட 33 தொகுதிகளில் நேரடியாக களம் இறங்குகிறது. இதில் திமுக, அதிமுக இடையே 18 தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவுகிறது. அதன்படி வடசென்னையில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை எதிர்த்து ராயபுரம் மனோ போட்டியிடுகிறார். தென்சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியனை எதிர்த்து அதிமுகவில் மீண்டும் ஜெயவர்தன் களம் இறக்கப்பட்டுள்ளார். திமுக சார்பில் காஞ்சிபுரம் தொகுதியில் ஜி செல்வமும், அதிமுக சார்பில் ராஜசேகரும் போட்டியிடுகின்றனர். அரக்கோணத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் எஸ் ஜெகத் ரட்சகனை எதிர்த்து அதிமுகவில் ஏஎல் விஜயன் களம் இறக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுகவின் பொருளாளர் டி.ஆர். பாலுவை களம் இறக்கும் நிலையில் அவருக்கு எதிராக பிரேம்குமார் என்பவரை அதிமுக களம் இறக்கியுள்ளது. வேலூரில் கதிர் ஆனந்தை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் பசுபதி போட்டியிடுகிறார். தருமபுரியில் திமுகவின் ஆ மணிக்கு எதிராக அதிமுகவின் அசோகன் களம் காண்கிறார். திருவண்ணாமலையில் திமுகவின் அண்ணாதுரை மற்றும் அதிமுகவின் கலியபெருமாள் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. ஆரணியில் திமுக சார்பில் தரணிவேந்தனும் அதிமுக சார்பில் கஜேந்திரனும் களம் காண்கின்றனர். கள்ளக்குறிச்சியில் திமுக சார்பில் மலையரசன் போட்டியிடும் நிலையில் மறுபுறம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் குமரகுரு களம் இறக்கப்பட்டுள்ளார். ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரகாஷை எதிர்த்து அதிமுக சார்பில் அசோக்குமார் நிறுத்தப்பட்டுள்ளார். சேலத்தில் செல்வ கணபதிக்கும் தேனியில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் திமுக வாய்ப்பளித்துள்ள நிலையில் அதிமுக சேலத்தில் விக்னேஷையும் தேனியில் நாராயணசாமியையும் களம் இறக்கியுள்ளது. நீலகிரியில் ஆ ராசாவிற்கு எதிராக சேலத்தை சேர்ந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வனை அதிமுக களம் இறக்கியுள்ளது. கோவையை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனும் களம் இறங்குகின்றனர். இதேபோல் பொள்ளாச்சியில் திமுகவின் ஈஸ்வரசாமி அதிமுகவின் கார்த்திகேயனுக்கும், பெரம்பலூரில் திமுகவின் அருண் நேருவுக்கும் அதிமுகவின் சந்திரமோகனுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. தூத்துக்குடி தொகுதியில் தற்போதைய எம்பி கனிமொழியை திமுக களம் இறக்கியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக தென்சென்னை நிர்வாகி சிவசாமி வேலுமணியை அதிமுக களம் இறக்கியுள்ளது. நாட்டின் நலன் கருதியே பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் குடும்ப நலன் கருதியே அவர் கூட்டணி அமைத்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் காட்டமாக விமர்சித்துள்ளார். நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். இன்னொருத்தர் தேசியமும் தமிழும் இப்பதான் ஒரு தேசியம் தெரிவிக்கப்படுது. தேசியமும் இல்லை, தமிழும் இல்லை, ஒன்றும் கிடையாது. வெறும் குடும்பம். குடும்பம் தான். டப்பு மணி, வேற ஒன்றும் கிடையாது. ஆக அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு மேல இருந்த ஒரு பாரம் நீங்கிருச்சு. நமக்கு இருந்த ஒரு பாரம் நீங்கி விட்டது. சிலர் செய்த தவறுகள், சிலர் மேல் இருக்கிற கோபம் அது நம்மளை பாதிச்சது. இப்ப அது இல்லை. தமிழ்நாட்டில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. தென்சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும், கோவையில் அண்ணாமலையும் போட்டியிடுகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3வது வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. இப்பட்டியலில் தென்சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் நிறுத்தப்பட்டுள்ளார். தெலுங்கானா, புதுச்சேரி ஆளுநராக பதவி வகித்து வந்த அவர் ஆளுநர் பதவியில் இருந்து விலகி மீண்டும் பாஜகவில் இணைந்தார். மத்திய சென்னை தொகுதியில் வினோஜ் பி செல்வம் மீண்டும் போட்டியிடுகிறார். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிறுத்தப்பட்டுள்ளார். நீலகிரியில் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். கிருஷ்ணகிரியில் நரசிம்ம
நரசிம்மனும் நெல்லையில் நயினார் நாகேந்திரனும் களமிறக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடியில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் பாஜக கூட்டணியில் தூத்துக்குடி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளதால் அக்கட்சியினர் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் போட்டியிடுவதாக புதிதாக அறிவிப்பு வெளியானது. கன்னியாகுமரியில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகமும் இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தரும் பாஜக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஏசி சண்முகம் வேலூர் தொகுதியிலும் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி மத ரீதியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறி தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி சேலம் பொதுக்கூட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்து மதத்தை மட்டும் அவமதிப்பதாகவும் பிற மதங்கள் குறித்து பேசாத இந்தியா கூட்டணி கட்சிகளை எப்படி சகித்துக் கொள்வது என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்து மதத்திற்கு எதிரான சிந்தனையை இந்தியா கூட்டணி விதைப்பதாகவும் விமர்சித்திருந்தார். மத ரீதியில் வாக்கு கேட்கும் வகையில் மோடி இவ்வாறு பேசியது சட்டவிரோதமானது என குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. மோடியின் இப்பேச்சு நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் மோடியை பின்பற்றி மற்ற பாஜக தலைவர்களும் மத ரீதியில் வாக்கு சேகரிக்க தொடங்கிவிடுவார்கள் என்பதால் மோடியின் சட்டவிரோத பரப்புரையை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது அவசியம் எனவும் மனுவில் வலியுறுத்தியிருக்கிறது. மத அடிப்படையில் வாக்கு சேகரித்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய பிரதமர் மோடி தமது பேச்சுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தமது பேச்சை திரும்பப் பெற மோடிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. எதிர்காலத்தில் மத ரீதியாக வாக்கு சேகரிக்க பிரதமர் மோடி மற்றும் பாஜகவுக்கு தடை விதிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது. விக்ஷித் பாரத் சம்பர்க் என்ற இடத்தில் வாட்ஸ்அப் போன்ற வலைத்தளங்கள் மூலம் மக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் 18வது மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19இல் தொடங்க இருக்கும் நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் விக்ஷித் பாரத் சம்பர்க் என்ற திட்டத்தின் மூலம் மக்களுக்கு ஒன்றிய அரசின் திட்டங்கள் குறித்து ஒன்றிய அரசு குறுஞ்செய்திகளை அனுப்பி வருகிறது. இதில் ஒன்றிய அரசின் திட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு பிரதமர் மோடியின் படத்துடன் மக்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு வந்தது. இது அப்பட்டமான தேர்தல் விதிமீறல் என்று ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தன. இதனையடுத்து விக்ஷித் பாரத் மூலம் மக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஓசூரில் பிரதமர் மோடி அறிவித்த விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் கடன் வழங்குவதாக கூறி டோக்கன் வழங்கிய பாஜக செயற்குழு உறுப்பினர் மீது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் புகார் அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மோடி புகைப்படத்துடன் ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுத் தருவதாக ஆங்காங்கே நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஓசூர் சந்திர சூடேஸ்வரர் நகரில் உள்ள துணிக்கடையில் பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் உமா மகேஸ்வரி மற்றும் ராம்குமார் ஆகிய இருவரும் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறியதாக தெரிகிறது. இதனை நம்பி அங்கு ஏராளமான பெண்கள் கடன் உதவிக்கு விண்ணப்பம் செய்ய திரண்டிருந்தனர். அவர்களிடம் இருந்து தலா 150 முதல் 200 ரூபாய் வரை வசூல் செய்த இருவரும் அதற்காக டோக்கன் விநியோகம் செய்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்த தேர்தல் அலுவலர் பிரியங்கா விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன்கள் மற்றும் கணினிகளை பறிமுதல் செய்தார். மேலும் அங்கு தேர்தல் பறக்கும் படையினரை வரவழைத்து டோக்கன் வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டார். இதுபோன்ற போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என்றும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு இ-சேவை மையத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றும் பிரியங்கா அறிவுறுத்தினார். துணி கடையில ஒரு சிஸ்டம் வச்சுட்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ டோக்கன் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வெளிப்படையா சொல்ல ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்துருச்சு. பர்சனை ரிமாண்ட் பண்ணிட்டு என்னன்னு என்கொயரி பண்ணிடுவாங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீஸ் பண்ணியாச்சு. தாசில்தார் சீஸ் பண்ணியாச்சு. இதனிடையே தேர்தல் நடத்தை விதி மீறி விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் கடன் வழங்குவதாக கூறி டோக்கன் வழங்கிய நூதன மோசடியில் ஈடுபட்ட பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் உமா மகேஸ்வரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஓசூர் நகர காவல் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் புகார் அளித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கு அக்கட்சியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் 3 பெண்கள் உள்பட 11 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் அருண் நேரு, தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிச்சியில் மலையரசன், பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி, தஞ்சாவூரில் முரசொலி, ஈரோடு தொகுதியில் பிரகாஷ், தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்டோர் புதுமுகங்களாக களமிறங்குகின்றனர். இந்நிலையில் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேருவுக்கு திருச்சி சமயபுரம் டோல்கேட் அருகே தொண்டர்கள் மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் குளித்தலையில் உள்ள திமுக அலுவலகத்தில் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அருண் நேரு, குளித்தலையில் இருந்துதான் வரலாறு ஆரம்பித்தது என்றும் அதே வரலாறு மீண்டும் இளைய தலைமுறை மூலம் உருவாக்கப்பட்டு உள்ளது என்றும் கூறினார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வரலாறு ஆரம்பிச்ச விஷயம், அதனால திருப்பி இன்னொரு தடவை வரலாறு உருவாக்கப்படும். அதனால அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் குளித்தலை தொகுதியில் நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வதற்காகவும் இவ்வளோ முன்னோர்களும் இளைஞர்களும் இங்கே கூடியிருக்காங்க. இந்த வரவேற்பு எங்க 40க்கும் 40 வருமே எங்க வரவேற்பு தான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். நாளைக்கு ரிசல்ட்லயும் உங்களுக்கு தெரிய போகுது. தென்காசி தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ராணி ஸ்ரீகுமார் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வந்தார். மதுரையில் இருந்து காரில் தனது சொந்த ஊரான சங்கரன் கோவிலுக்கு புறப்பட்டுச் சென்ற அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரேம்குமார் குமணன்சாவடியில் உள்ள ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோயிலில் கட்சி ஆதரவாளர்களுடன் சென்று சாமி தரிசனம் செய்து தந்தையின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் பதவியில் மட்டுமே உள்ள பிரேம்குமார் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை. இந்நிலையில் தன்னை கட்சி நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து இருப்பதால் அவர் நெகிழ்ச்சியடைந்துள்ளார். ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றி இதுவரை 6 பேர் காணாமல் போயிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குலசேகரப்பட்டியைச் சேர்ந்த திருமலை என்பவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனது சகோதரன் கணேசனை கடந்த சில நாட்களாக காணவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் ஈஷா யோகா மையத்தில் தன்னார்வலராக பணியாற்றி வந்ததாகவும் அவரை காவல்துறையினர் மூலம் மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஈஷா யோகா மையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இதுவரை 6 பேர் காணாமல் போய் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்டறிந்த நீதிபதிகள் காணாமல் போனவர்கள் பற்றிய வழக்குகளை துரிதமாக விசாரித்து உரிய பதில் மனு தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பாஜகவுடனான கூட்டணி முறிவை அதிமுக உறுதி செய்த நிலையில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் சௌராஷ்டிரா தெருவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு உள்ளது. காலை 8 மணியளவில் அங்கு 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 12 பேர் கொண்ட குழு திடீரென வீட்டிற்குள் நுழைந்து சோதனை நடத்தினர். காலை 8 மணிக்கு தொடங்கிய அமலாக்கத்துறையின் சோதனை நீடிக்கிறது. அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அனுமதி சான்றிதழ் வழங்கியதாக கடந்த 2022ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இது தவிர RK நகர் இடைத்தேர்தல் பணப்பட்டுவாடா புகார், குட்கா முறைகேடு தொடர்பாக வருமான வரித்துறை சோதனை நடத்தி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையிலும் விஜயபாஸ்கர் வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. பாஜக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அதிமுக கூறி வந்தாலும் கூட்டணிக்கான கதவு திறந்தே இருக்கும் என பாஜக கூறி வந்தது. இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட மறுநாளே பல ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்குகளை காரணம் காட்டி அமலாக்கத்துறை சோதனை நடத்துவது அதிமுகவினர் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அனைத்து நடவடிக்கைகளையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.